குட் மார்னிங். இன்னைக்கு நாம ட்வின் டெக்னாலஜி சேனல்ல பார்க்க போற டாபிக் அபாப் எடிட்டர். இந்த அபாப் எடிட்டர்ல எதுக்காக இந்த டீ கோட் யூஸ் பண்றோம், இந்த டீ கோட்ல என்ன டிக்ளேர் பண்றோம், இந்த டீ கோடால என்ன யூசபிள் இருக்குன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. நாம ஃபர்ஸ்ட் அபாப் எடிட்டர் ஸ்கிரீன்குள்ள போகணும்னா we have to enter SE38. இந்த SE38 என்ற டிரான்சாக்ஷன் கோட்ல நாம இந்த டிரான்சாக்ஷன் பாத்தில் என்டர் பண்ணும்போது we get the screen. அதுதான் அபாப் எடிட்டர் ஸ்க்ரீன். அந்த எடிட்டர் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி give the program name. நாம் அந்த ப்ரோக்ராம் நேம் கொடுக்க போகும்போது தான் அந்த ஸ்க்ரீனே ஓப்பன் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டு என்டர் த டிக்ளரேஷன் SE38. நீங்கள் இந்த SE38ல டிரான்சாக்ஷன் பாத்தில் கொடுத்தது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் நம்ம ப்ரோக்ராம் நேம் டிக்ளேர் பண்ணணும். ஆல்ரெடி நாம் SE11ல் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த SE38ல் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும்னா இதில் 5 ரேடியோ பட்டன் இருக்குது. இதில் சோர்ஸ் கோட் என்ற ரேடியோ பட்டனில் தான் நாம் ப்ரோக்ராம் நேம் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ZRY, இந்த ZRYல தான் நம்ம கஸ்டமைசிங் ப்ரோக்ராமோ டேபிளோ ப்ரோக்ராமோ கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ZCTS இல்லை ஏதோ ஒன்று நம்மளுடைய கம்ஃபர்டபுள் நேமில் நமக்கு புரிகிற மாதிரியோ இல்லை ப்ராஜெக்ட் அசைன் பண்ண நேம்லேயோ க்ரியேட் பண்ணணும். ஸோ ZCTS அண்டர்ஸ்கோர் இஸ் நத்திங் அட் ஸ்பேஸ்க்காக. இப்போ நான் P1ன்னு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பட்டன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வருது. அந்த பாப்அப் ஸ்க்ரீனில் என்ன நம்ம டிக்ளேர் பண்ணுற ஒரு டைட்டில் ப்ரோக்ராமில் மேலே ஹெட்டிங்கில் வரும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி டைட்டில் கொடுக்க போகும்போது டைட்டிலில் டிசைட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ரிப்போர்ட் ப்ரோக்ராமா இல்லை பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணியே நீங்கள் கொடுங்க. ஸோ இப்போ நாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஒரு ரிப்போர்ட் ப்ரோக்ராம்னு நான் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இந்த ரிப்போர்ட் ப்ரோக்ராம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் எக்ஸிக்யூட்டிவபிள் ஆல்ரெடி அந்த டைப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்து நாம் பேக்கேஜ் கொடுக்க போகும்போது ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ZCTS இஸ் மை பேக்கேஜ் டு டிக்ளேர் மை டிஆர் ரிக்வெஸ்ட் ஆல்ரெடி 137. இந்த டிஆர் ரிக்வெஸ்ட்டில் தான் நான் ஒன்றுன்னா சேவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். பிகாஸ் நான் SE09ல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாஜிக் புரியும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு பேக்கேஜ்குள்ளேயும் ஒரு டேட்டா ஸ்க்ரீனோ டேபிளோ சேவ் பண்ணும்போது ப்ராப்பராக சேவ் பண்ணுங்கள். இதுதான் நாம் எடிட் பண்ண போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிற ஒரு அபாப் எடிட்டர் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் தான் நாம் ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ண போகிறோம். டிக்ளேர் பண்ணுற ஒவ்வொரு சின்டெக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எப்போவுமே கோடிங் கஷ்டம், எரர்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்க்ரீனில் 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. டிக்ளரேஷன் கமெண்ட்ரி பிளாக், டிக்ளரேஷன் பிளாக், எக்ஸிக்யூஷன் பிளாக்னு சொல்லிட்டு. இந்த டிக்ளரேஷன் பிளாக்கோ இந்த கமெண்ட்ரி பிளாக்கோ என்னென்ன பண்ணணுன்னு வாங்க ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்து ஜஸ்ட் உங்களுக்கு காப்பி பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். இது எல்லாமே ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்க்காக. ஏன்னா நம்ம ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக டைப் பண்ணலாம் இல்லையா, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பிளாக்னா ஒன்றும் இல்லைங்க. எந்த டேபிள் எந்த ஸ்க்ரீன் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக, யார் க்ரியேட் பண்ணால், எப்போ க்ரியேட் பண்ணால், அதனுடைய டிஆர் ரிக்வெஸ்ட் என்ன, அதனுடைய பேக்கேஜ் என்ன, இந்த ஸ்க்ரீனுடைய டீட்டெயிலை தாங்க நாம் அன்கமெண்டில் டிக்ளேர் பண்ண போகிறோம். பாருங்கள், நேம், டேட் ஆஃப் பர்த், நேம், நம்ம என்னைக்கு க்ரியேட் பண்ண டேட், நம்ம யார் கொடுத்த டாஸ்க், ஸோ எல்லாமே எந்த யூசர்லேருந்து நமக்கு இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். நம்மளுடைய ஸ்க்ரீனை தான் சொல்கிறேன், நம்ம சிஸ்டத்தில் தான், நம்மளுடைய சர்வரில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய யூசர் ஐடி, ஸோ யார் க்ரியேட் பண்ணுறா, மதன், கார்த்திக்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் யார் கொடுத்த டாஸ்க், ஸோ எல்லாமே இந்த கமெண்ட்ரி பிளாக்ல தான் நாம் டிக்ளேர் பண்ண போகிறோம். இந்த கமெண்ட்ரி பிளாக்கு பர்பஸே அன்கமெண்டில் தான் இருக்கும், ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஸோ இதுதான் கமெண்ட்ரி பிளாக். இதில் என்ன வேணும்னாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதனால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகும்போது எரர் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸ்டார் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூவும், எந்த ஒரு ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் நேம் என்னென்னு கொடுத்துருக்கோம், ZCTS. ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் போட்டிருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நம்ம டைப் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக நான் ப்ரீவியஸாக நான் டிக்ளேர் பண்ணதை எடுத்து காப்பி பண்ணியிருக்கேன் உங்களுக்காக.
ஸோ பாருங்கள், கமெண்ட்ரி பிளாக்ல எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் செஷனில் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் க்ரியேட் பண்ணி ஃபாரின் கீ கான்செப்டோட வியூ டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ ஃபர்தராக நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூட்டியாக தான் இருக்கும். ஸோ ZCTS என்ற பேக்கேஜோ, CTS என்ற டேபிளோ, ZCTS என்ற ஒரு ப்ரோக்ராம் நேம்லதோ எல்லாமே ஒரு சினாரியோ பேஸ் ரியல் டைம் ப்ராஜெக்டில் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிக்னஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமையும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமையும் வீடியோவை கண்டினியூட்டியாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது எல்லாமே நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக உங்களுக்கு எடுத்திருக்க டேட்டா. ஃபஸ்ட்டு நாம் ஒன்றா என்ன டிக்ளரேட்டிவ் பிளாக்ல டிக்ளேர் பண்ணணும். ப்ரோக்ராம் இங்கேருந்து எக்ஸிக்யூஷன் ஆகாதுங்க, இங்கேருந்து தான் ப்ரோக்ராம் டிக்ளேர் ஆகும். இங்கேருந்து தான் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக்லேருந்து தான் ஆகும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல நாம் ஸ்க்ரீனை சேவ் செக் ஆக்டிவ் பண்ணணும், ரைட்? ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் ஒவ்வொன்றா பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறது டேபிள்ஸ்னால் என்ன, டேபிள்ஸ் எதுக்காக டிக்ளேர் பண்ணணும், ஏன் நம்மளுடைய பர்பஸே என்ன, டேட்டா பேஸ் டேபிள்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணணும். ஸோ எந்த டேபிள்லேருந்து நீங்கள் கெட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த பர்டிகுலர் டேபிளில் தான் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கம்ஃபர்டபுள் நேமில் இங்கே கொடுக்க முடியாது. நான் 2-3 எக்ஸாம்பிள் போட்டு எரர் வர மாதிரி பண்ணுறேன், பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ZCTS என்னுடைய ப்ரோக்ராம் நேம் மறந்து போச்சுங்க, என்னோட டேபிளே மறந்து போச்சு. ஏதோ ஒரு T1ன்னு கொடுக்குறேன். ஸோ T1ன்னு கொடுத்து நான் டபுள் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக வேறு புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள். இட்ஸ் நாட் மை நேம். ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு நம்மளுடைய டேபிள் நேம் கரெக்டாக தெரிஞ்சு டிக்ளேர் பண்ணணும். அப்போ தான் இந்த டேபிள்லேருந்து பர்டிகுலராக நான் எடுக்கிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ வேறு ஸ்க்ரீனில் செஷனில் போயிட்டு என்னுடைய டேபிள் நேமை என்னன்னு பார்த்துட்டு வரேங்க. ஸோ பாருங்கள், SC11 போயிட்டு நம்மளுடைய டேபிள் நேம் ஆல்ரெடி நாம் டிக்ளேர் பண்ணது நமக்கு தெரியும். ஸோ SC11 டிக்ளேர் பண்ணி நான் ஆல்ரெடி ZCTS_1 தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். எஸ், ZCTS_1. ஸோ இந்த ZCTS1 தான் நாங்கள் கொடுக்கும்போது இதில் என்ன இருக்குது பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஃபோன் நம்பர், எம்ப்ளாயி பேன் ஐடி. ஸோ இந்த 4 ஹெட்டிங் டேட்டா எலிமெண்ட் டேட்டா ஃபீல்டை வச்சு தான் நான் கெட் பண்ணி டேட்டாவை ரிப்போர்ட்டில் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போது என்னுடைய டேபிள் நேம் என்ன, ZCTS_1, ரைட்? இப்போ சேவ் செக் ஆக்டிவ் கொடுக்கும்போது பாருங்கள், எந்த ஒரு எரர் இல்லாமல் ஆக்டிவ்னு வந்துடணும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராம் டிக்ளேர் பண்ணும்போது நம்மளுக்கு சின்டெக்ஸ் எரர் வராது. இது வேறு செஷனில் உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போது டேபிள் இது எத்தனை விதமாக நம்ம டிக்ளேர் பண்ணலான்னு 1 by 1 நான் காட்டுறேங்க. இப்போ நான் ZCTSன்னு தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். இதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகும்னு நான் பார்க்கலாம். நான் ZCTSன்னு தான் இருக்குது, இங்கே TCSன்னு மென்ஷன் பண்ணி நான் பாட்டுக்கு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஃபைனலாக ஒரு மேஜராக இந்த பிக்னஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ZCTSன்னு இருக்குது, நான் ZTCSன்னு போட்டுட்டேன். அதையே நான் கவனிக்காமல் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். டேபிள் 2 டேபிள் இப்போ டிக்ளேர் பண்ணணும். ஒரு டேபிள் ஆல்ரெடி நம்ம 2 டேபிள் வச்சு ஃபாரின் கீ பண்ணுறோம் இல்லையா? இப்போ நான் அந்த கான்செப்டில் டேபிள் தப்பாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னுடைய மனசுக்குள்ளே நான் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன், நான் பாட்டுக்கு டைப் பண்ணிகிட்ருக்கேன். CTSக்கு பதிலாக TCS1, TCS2ன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இதை 2 டைப் ஆஃப் டிக்ளேர் பண்ணலாம். டேபிள் ஃபஸ்ட்டு டேபிள், இன்னொரு டேபிள்ஸில் 2வது டேபிள் நேம் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இதை வேறு மாதிரியும் டிக்ளேர் பண்ணலாங்க. மெத்தட் இருக்குது டிக்ளேர் பண்ணுற மெத்தட். இப்போ பாருங்கள், டேபிள்ஸ் கோலன், எல்லாத்துக்குமே கோலன் வைக்கலாம், வைக்காமையும் இருக்கலாம் சிங்கிள் டேட்டாவில். இப்போ 2 டேபிளில் ஒரே டேபிள்ஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணும்போது கமா கொடுக்கணுங்க. TCS_1 கமா கொடுக்கும்போது என்ன மீனிங்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி, அடுத்த டேபிளும் அதில் கொடுத்து டாட் கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளும் எத்தனை ஒரு இன்டர்னல் டேபிளோ எத்தனை ஒரு ஸ்ட்ரக்சரோ போட்டாலும் கோலன் கமா சொல்லுவாங்க இல்லையா? ஐடியில் டஃப்பாக இருக்கும், ஒரு டாட் இட்டால் கூட எரர் ஒன்று, இதுதான் காரணம். ஸோ ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுங்கள். அடுத்ததான் நாம் டிக்ளேர் பண்ணுறது இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா. இந்த இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியானா என்ன, இதனால் என்ன யூஸு, ஒன்றா நம்ம டாப்பிக்கில் பார்க்கலாம் கிளியராக. ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் டேபிள் அப்படின்னா ஐடி அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஆனால் டைப் டேபிள் ஆஃப்
இன்டர்னல் டேபிள் பற்றி 3 டாபிக் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் முதல்ல நார்மல் டிக்ளரேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா எப்படி டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஐடின்ன்றது என்னுடைய கம்ஃபர்டபுள் நேம், எதனா கொடுத்துக்கலாம். டிஒய் டைப் டேபிள் ஆஃப், இது வந்து ஸ்டாண்டர்டுங்க. அடுத்து என்னுடைய டேபிள் நேம், இந்த டேபிள் மாதிரியே தான் இந்த ஸ்ட்ரக்சரு கிரியேட் ஆகும்போது. ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஜெராக்ஸ் மாதிரி. அதே மாதிரி எம்டி டேபிள் காலம்ங்க. ஒரு டேபிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாம் இதை கிரியேட் பண்ண போகிறோம். ரைட். ஒர்க் ஏரியானா சிங்கிள் ரெக்கார்ட். இதை பற்றி எல்லாம் ஆல்ரெடி இன்டர்னல் டேபிள் என்ன இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட். ஒர்க் ஏரியானா இட்ஸ் அ சிங்கிள் ரெக்கார்டுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 டேபிளுக்கான 2 இன்டர்னல் டேபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, 2 டேபிளுக்கான 2 இன்டர்னல் டேபிள் பண்ணும்போது வேறு நேமில் தான் இன்டர்னல் டேபிளும் ஒர்க் ஏரியாவும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் பண்ண முதல் மிஸ்டேக், ஒரு டேபிள் நேமையே ப்ராப்பராக கொடுக்கலங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி எரர் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஒர்க் ஏரியாவும் இதே மாதிரி டிக்ளேர் பண்ணணும். WE டைப். நம்ம ஒரு டெவலப்பராக இருக்க போகும்போது, டெவலப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரோக்ராமை டிக்ளேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு மிஸ்டேக் பாருங்கள், சிடிஎஸ்ஸை டிசிஎஸ்ன்னு போட்டுட்டேன் தெரியாமல். என்னோடய டேபிள் நேம் அதை பேஸ் பண்ணியே நான் இன்டர்னல் டேபிளும் ஒர்க் ஏரியாவும் டிக்ளேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ 2 இன்டர்னல் டேபிள் 2 ஒர்க் ஏரியா போடணும், ஏன்னா 2 டேபிளை யூஸ் பண்ணுறேங்க. ரைட். ஸோ ஒரு டேபிள் ZCTS2ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இஸ் IT2 ஒர்க் ஏரியா 2ன்னு போட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் எரர் வருதுன்னு மட்டும் நான் காட்டுறேன் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா எரர் மட்டும் தெரிஞ்சாதான் அடுத்ததாக ப்ராப்பராக டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நான் இன்டர்னல் டேபிள் டிக்ளரேஷன் அன்கமாண்டில் எழுதுகிறேன். இப்படியும் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வேறு யாராவது பர்சன் பார்க்குறாங்க. ஃப்யூச்சரில் நம்ம ரெசிக்னேஷன் கொடுத்த பிறகு அடுத்த ஒரு யூசர் வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது அந்த எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னா அன்கமாண்டில் இந்த மாதிரி எழுதி வச்சா அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இதை ஸ்டார் கொடுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் கோலன் கொடுத்தும் இந்த சைடில் பண்ணலாம். பாருங்கள், டேபிள் டிக்ளரேஷன். ஸோ எல்லாமே ஒரு ப்ராப்பர் டிக்ளரேஷன் இருந்தால் அந்த ப்ரோக்ராம் நீட்டாக இருக்கும். ஆஸ் எ டெவலப்பராக ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இதெல்லாம். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணியும் சிங்கிள் டபுள் கொட்டேஷன் கொடுத்தும் நீங்கள் பண்ணலாம். இன்டர்னல் டிக்ளரேஷன் ஆர் இன்டர்னல் அண்ட் ஒர்க் ஏரியா டிக்ளரேஷன். ஸோ எது கொடுத்தாலும் கரெக்டு தாங்க. ஆக மொத்தத்தில் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுங்கள். இன்டர்னல் டேபிள் உங்களுடைய கம்ஃபர்டபுள் நேம், டைப் டேபிள் ஆஃப், ஒர்க் ஏரியா ஒன்லி டைப். எத்தனை டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை இன்டர்னல் டேபிள் கிளிக் பண்ணணும். எத்தனை இன்டர்னல் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அத்தனை ஒர்க் ஏரியா டிக்ளேர் பண்ணணும். ரைட். ஸோ இப்போது ஃபைனலாக இதையே இன்னொரு மெத்தடில் டிக்ளேர் பண்ணலாம். டேபிள்ஸ் எப்படி நம்ம செமிகோலன் கொடுத்து கம்மா பண்ணணும், அதே கான்செப்டில் இப்போ ஆர் கண்டிஷன் இது இல்லைன்னா இது. பிகாஸ் நிறைய பேர் வேறு விதத்தில் பண்ணியிருப்பாங்க. நிறைய பிக்னஸ்க்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். Why using the colon, comma, why using the data. So lot of data declarations. To reduce the data declaration, we using the colon and comma chain operation you must to handle, because அப்பதான் ஒரு ப்ரோக்ராம் நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நம்மளுடைய டைமும் சேவ் ஆகும் டேட்டான்னு டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ தான் இப்படி அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அலைன்மெண்ட் ரொம்ப பேசிக்குங்க. ரைட். ஸோ மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது ப்ரோக்ராம் டேபிள் டிக்ளரேஷன், இன்டர்னல் டேபிள் டிக்ளரேஷன், ஒர்க் ஏரியா. ஸோ இது பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டிய சின்ன மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணாலே ப்ரோக்ராமிங்கில் கோடு. ஜஸ்ட் இப்போ நான் எழுதுனதே ஒரு 40 கோடிங்ஸ் தான். ரைட். இப்போ நான் இது கூட ஏன் பண்ணுறேன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது இன்டர்னல் டேபிள் பார்ட், அதுலேயும் ஒர்க் டேபிள் பார்ட்டு, இது இன்டர்னல் டேபிள் டிக்ளரேஷன். ஸோ இது ஒர்க் ஏரியா டிக்ளரேஷன். ஸோ இந்த டைப் இல்லை இந்த டைப். கமாண்டு அன்கமாண்டு கொடுக்குற கான்செப்ட் இருக்குங்க. ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணணும், ஸ்டார் முன்னாடி போட்டு பண்ணாமல் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் பட்டன், லெஸ் தென் பட்டன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணும்போது புதுசாக இருக்கிற மாதிரி காட்டுது. சேவ் பண்ணும்போது பாருங்கள், டிக்ஷனரி கிரியேட், என்னடா இது டிசிஎஸ் 1ஆ, இந்த மாதிரி நான் டேபிளே கிரியேட் பண்ணலையே, ஓ மை காட் அப்படின்னு பேக்கெல்லாம் போய் பண்ணக்கூடாதுங்க. இட்ஸ் அ டூ ராங் கான்செப்ட். அப்போ தான் தெரியுது எனக்கு ஒரு டெவலப்பராக முதல்லையே நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எண்ட் யூசர் நினைப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய டேபிள் நேம் என்ன, ZCTS. நான் மிஸ்டேக் பண்ண மெயின் திங் என்ன,
சிடிஎஸ்க்கு பதில் டிசிஎஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓ மை காட், அப்போ தான் உக்காந்து டெவலப்பர் உக்காந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் நேம் மிஸ்டேக் பண்ணதால் இன்டர்னல் டேபிள் டிக்ளரேஷனில் இருந்து ஒர்க் ஏரியா டிக்ளரேஷனில் வரைக்கும் எல்லாமே தப்பாக பண்ணுறோம். ரைட்? ஸோ கேர்ஃபுல்லாக பிக்னஸ். ஏன் நான் இந்த மிஸ்டேக்காக முதலே க்ரியேட் பண்ணி பண்ணுறேன்னா, எல்லா சேனல்லையும் என்ன பண்ணுவாங்க, டேபிள் டிக்ளரேஷன், இன்டர்னல் டேபிள் டிக்ளரேஷன், ஒர்க் ஏரியா, என்ன எரர் வருதுன்னே காட்ட மாட்டாங்க. பிகினர்ஸ்க்கு என்னங்க தெரியணும், மெயினாக ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னா எரர் வர வைக்கணும். ஸோ அந்த எரருக்காக தான் இங்கே க்ரியேட் பண்ணேன். ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி சின்ன சின்ன சின்டெக்ஸை டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி அதனுடைய ஃபியூச்சர்ஸையும் அதனுடைய சொல்யூஷனையும் அழகாக ரூட் காஸ் தரேங்க. ரைட்? ஸோ எல்லாமே கரெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் பை ஒன்னாக ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். திரும்பவும் எரர் வரும்னு நினைக்கிறீங்களா? எஸ், பார்க்கலாம் வாங்க. இதில் எத்தனை ஃபீல்டு இருக்குது? 4 ஹெட்டிங் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டேபிள் டிக்ளரேஷனை முதல்ல எக்ஸலில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கம்பேர் எதுக்காக இந்த இன்டர்னல் டேபிள் டிக்ளேர் பண்ணணும்? ஸோ 4 ஹெட்டிங் இருக்குது, ஐ மீன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது நம்மளுடைய டேட்டா எலமெண்ட். ஸோ 4 டேட்டாக்கும் இது என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சரே எத்தனை? 4 ஹெட்டிங் இருக்குங்க. எம்ஏஎன்டிடி, எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், பேன் நம்பர். ஸோ ஒர்க் இன்டர்னல் டேபிள் எதுக்காக கிரியேட் பண்ணணும்? இதே மாதிரி தான் இன்டர்னல் டேபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஏன்னா செலக்ட் ஒரு எழுதும்போது இந்த டேட்டா டைரெக்டாக பாஸ் ஆகணும். ரைட்? ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்காக டேபிள் என்னென்ன, இன்டர்னல் டேபிள் என்ன, ஒர்க் அரே என்ன அப்படின்னு கிளியராக தெரியணும். அப்படின்னா வாங்க டாபிக் உள்ள எக்ஸலில் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி டேபிளில் பார்த்தோம். எம்ஏஎன்டிடி, எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், எம்ப்ளாய் ஃபோன் நம்பர் அண்டு அவருடைய பேன் கார்டு. ஸோ 5 டேட்டா எலிமெண்ட் இருக்குங்க. ஸோ 5யும் ஹெட்டிங் ஒன் பை ஒன்னாக ஐ வாண்ட் டு டிக்ளேர். ஏன் இதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, நம்ம சாஃப்ட்வேர் டொமைனில் இமேஜின் பண்ணி தான் எல்லாமே டிக்ளேர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அது எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி எக்ஸலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு தனித்தனியாக கலர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சின்டெக்ஸ் கோடிங்கில் எரரே வராமல் ஒன் பை ஒன்னாக ரிசால்வ் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இப்போ ஹேஷ் கலராக கொடுத்த இடத்த எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். அந்த டேபிளுக்கு நான் டேபிள் நேம் கொடுக்குறேன் IT_1. ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? IT1ன்னு கொடுத்தோம். ஏன்னா சிடிஎஸ் உடைய இன்டர்னல் டேபிள் இது. ரைட்? நல்லா கவனிங்க. சிடிஎஸ் ஃபர்ஸ்ட் டேபிளுடைய இன்டர்னல் டேபிள் சைஸ் எத்தனை இருக்குது? 5 டேட்டா எலிமெண்ட், ஐ மீன் 5 attributes is there. Why I want to creating more than of one internal table in there? So ஒவ்வொரு டேபிளுக்கும் why we want to create that table 1, I mean internal table 1, internal table 2 எதுக்காக கொடுத்தேன், ஒர்க் ஏரியா எதுக்காக கொடுத்தேன்னு. ஸோ மெயினாக பிக்னஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஜராக எல்லாருக்குமே இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா புரியாது. டீபக்கிங் பண்ணி காட்டும் போது தான் புரியும். அந்த டீபக்கிங் மெத்தடை நான் ஒரு எக்ஸலில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், டேபிள் கிரியேஷனில் இப்போ தான் சின்டெக்ஸ் எழுதுகிறேன். IT1 என்ன சொல்லியிருக்கேன்? இன்டர்னல் டேபிளானா டைப் டேபிள் ஆஃப். இது மறக்கவே கூடாதுங்க. டைப் டேபிள் ஆஃப் ஆர் டைப் ஸ்டாண்டர்ட் டேபிள் ஆஃப். இந்த 2 பேட்டர்னில் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க ப்ரோக்ராமிங் கோடை. ஸோ நாம் நம்மளுடைய டேபிள் என்னங்க? ZCTS_1. ரைட்? ஸோ ஒர்க் ஏரியா எப்படி டிக்ளேர் பண்ணணும்? WA, யுவர் கம்ஃபர்டபுள் நேம். WA தான் கொடுக்கணும்னு கிடையாது, ஃபார் யுவர் எனி கம்ஃபர்டபுள் நேம். ஸோ இங்கே டைப் டேபிள் ஆஃப் கொடுக்கக்கூடாது, டேபிள் மட்டும்தான் கொடுக்கணும். சாரி, டைப்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். நம்மளோட டேபிள் நேமை கொடுக்கணும். ரைட்? ஓகே. ஒரு டேபிளுக்கான இன்டர்னல் டேபிள் அதே மாதிரி 5 ஹெட்டிங் இருக்குது. டேபிளர் காலமாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஒர்க் ஏரியான்றது சிங்கிள் ரெக்கார்ட், அதுவும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெண்டாவது டேபிள் ZCTS2 அப்படின்னு கொடுத்துருக்கோம், _2. ஸோ அதனுடைய இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனுடைய ஃபியூச்சர்ஸ், சரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஏன் இதையே நம்ம அப்படியே காப்பி பண்ணி போட்டு பண்ணலாமே. 5 இங்கே ஹெட்டிங்கும் எல்லாம் ஹெட்டிங் காமன் தானேன்னு இருக்கும். பட் தெரியாது இல்லையா நமக்கு. ஏன்னா இதில் 4 attributes கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த டேபிளில். வாங்க நான் ஒன்றொன்னா காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேபிள் கிரியேஷன். அடுத்த டேபிள் just come to check with how many attributes is there. ஸோ பாருங்கள் ZCTS2 இல்லையா? டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள்
கைஸ் 4 தான் இப்போ நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ மெயின் ஐடென்டிட்டி, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஷெல், ரைட்? ரைட். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக ரைட். ஸோ எம்ஏ என்டிட்டி, ஸோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் காமனாக வச்சிடுறேங்க இங்கே. ஸோ நான் இங்கே எடுக்க போகிற ரெண்டு ஃபீல்டில் ஒன்று மட்டும் ஸ்ட்ரக்சரை மாற்றுறேன் பாருங்கள். ரைட். ஸோ இந்த ஃபீல்டை நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட் 4 இருக்கிற மாதிரி காட்டுறேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில் வச்சுக்கோங்களேன். இதில் 4 டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் இல்லையா? அங்கே 5 தான் இருக்குது. நான் இங்கே 4 மட்டும் போட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஸோ ஸ்ட்ரக்சர் மாறணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது. ஆக்சுவலி அதில் 5 heading at 5 attributes, I mean data element is there, but I am declaring only for 4: ME entity, employee ID, MC cell, நேம் என்ற ஒரு விஷயத்தையே நான் விட்டுட்டேன் இங்கே. காரணம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ டேபிள் 4 சைஸ் இருக்குது, அங்கே டேபிளுடைய சைஸ் அங்கே 5 இருக்குன்ற டிஃப்ரென்ஷியேட்காக தான். ஸோ அதனால தான் IT2 இந்த டேபிளுடைய நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். And then work area is ரொம்ப important because data pass through the value work area through loopல பார்த்தீங்கன்னா internal table to work area க்கு loop மூலியமா பாஸ் பண்ணும்போதோ இல்லை work areaலேருந்து appendo, modify, delete, whatever it is. So single record பாஸ் பண்ணுறதுக்கு differentiateக்காக we have to declare. What is the declaration of work area? So work area 1 type ZCTS1. அவ்வளோதாங்க. It's very easy to understanding purpose to declare everything fine. So இப்படி தாங்க internal table work area system உள்ள assign ஆகும். Right? Thank you so much. எக்ஸலில் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிக்ளரேஷன் டேட்டான்னு டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அதனால் திரும்ப உங்களுக்கு கிளியராக சொல்கிறதுக்காக எல்லாத்துலேயும் டேட்டாவை காப்பி பண்ணுறேன். டேட்டா டேட்டா டேட்டா. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் வே டு டிக்ளேர் த இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா. ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு ப்ரோக்ராம் சின்டாக்ஸ் ஆக்டிவ் கரெக்டானு பார்க்கலாம் வாங்க. அதில் ஏன் நான் ஒரு எரருக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 இன்டர்னல் டேபிள் நேமும் ஒன்றா வச்சுருக்கேன். ரைட், பாருங்கள். சேவ் செக் ஆக்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வரணும். அண்ட் தென் அப்போ தான் ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நான் இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். எதனா ஒரு டைப் டிக்ளேர் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் சேவ் செக். ஸோ இப்போ செக் பண்ணும்போது பாருங்கள் என்ன எரர் வந்திருக்குன்னு. க்ரசரை ப்ரோக்ராம் ZCTSP1 IT2 இஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட். ஸோ ஒரு நேமை ஒரு முறை தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். வாவ், இப்போ தான் நான் எரரை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ பர்டிகுலராக 37th லைனில் இஷ்யூ ஆக மொத்தத்தில் எதனா ஒரு நேமை சேஞ்ச் பண்ணணும். நான் இப்போது இன்டர்னல் டேபிள் 1 மை கம்ஃபர்டபுள் நேம் அப்படின்னு சொன்னதை வந்து கரெக்டாக அந்தந்த டேபிளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுடைய கம்ஃபர்டபுள் நேம் டிஃப்ரெண்ட் வேரி கொடுங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச் டு வாட்சிங் மை சேனல். ஸோ இப்போ பாருங்கள் எரர் போயிடுச்சா? ஸோ இதுதான் டேபிள் டிக்ளரேஷன், இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா டிக்ளரேஷன் டாபிக். ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா parameters. How to declare the parameter, how many types of parameters, how to declare the parameter declaration type. So next topic என்னன்றதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக், parameter type. Don't skip the video, continue watching easily to understanding in 3 languages, in Telugu, Tamil and English. So thank you so much to watching. So உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஸோ மச்.